இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவல் கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ, அவர் பேர் வந்து லூக் ஆண்டனி, அவரோட ஒய்ஃபை காணான்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானும் என்னோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுக்காக வந்த இடத்துல நான் வந்து தெரியாமல் ராங் டேர்ன் ஒன்று எடுத்துட்டு அதனால் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படி நின்றுச்சு. நான் மயங்கி ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்னோட ஒய்ஃபை காணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இப்போ அவர் அப்படி சொன்னதுக்கப்புறமா போலீஸும் போயிட்டு அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதில் அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும், அதையும் பார்ப்பாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவார்னா, சார் அது புலி வர இடமாச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ போலீஸு கூட கொஞ்சம் ஊர் ஆளுங்களும் போயிட்டு சேர்ந்து தேடி பார்க்குறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு தேடி பார்க்கும்போது பாறையில் போய் பார்க்குறாங்க. பாறைலாம் அந்த இடத்துல நிறைய இருக்கும் காட்டுக்குள்ளே. அந்த பாறையிலாம் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துமே அவங்க ஒய்ஃப் அங்கே கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. இப்போ காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் போலீஸும் போய் பார்ப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி கேட்கும். இப்போ அவங்களோட ஒய்ஃப் பேர் சோஃபின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூடி போய் பார்ப்பாரு, ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் அவங்களோட ஒரு செருப்பு இருக்கும். இப்போ ஒரு செருப்பு பார்த்த உடனே ஒரு சில போலீஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து இன்னொரு போலீஸ், அவர் பேர் வந்து அசரஃபு, நீ இதை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போவார். அப்போது இன்னொருத்தர் யாரோ ஊரால் மாதிரி தான் இருக்கும். சார் இப்போ இங்கே இன்னொரு செருப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படி இடிஞ்சு கீழே விழுற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படி விழும்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் ஆள் ஒருத்தர் பாலு, அவர் பேர், அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்படி தூக்கி விடுவார். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கார்லேயே தங்கிட்டு இருப்பார். இப்போ ஹீரோ வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல போலீஸ் ஸ்டேஷனில் காணான்னு சொல்லிட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவர் தங்கியிருக்க காருக்கும் நிறைய நடப்பார். பட் அவங்க ஒய்ஃபு கிடைச்ச மாதிரி காமிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ போலீஸ் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா? இப்போ வந்து விஷயம் நடந்து, அதாவது அவங்க ஒய்ஃபு காணாமல் போய் ஒரு 2-3 மாதம் ஆனதால் உங்கள் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவங்க சொல்கிறது எதுவும் கேட்காம சாப்பிட்டே இருப்பார். சார் நீங்கள் இப்படி பண்ணுறது என்ன நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இன்னொரு போலீஸ் தட்டை இழுப்பார். அப்பயுமே நம்ம ஆள் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருந்த உடனே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும், அதாவது குடிக்கிற தண்ணி வச்சு ஜக்கு மாதிரி இருக்கும், அதிலே கை விட்டு போயிடுவார். போட உடனே இப்போ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போலீஸ்கார மேலே செம காண்டாயிடுவாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் கொஞ்ச நாள் போயிட்டு அப்படியே நம்ம ஆள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி காமிப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஆள் இருந்தார்ல பாலானன்னு சொல்லிட்டு, அவரும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காமிப்பார். இப்போ நம்ம பாலாண்ணை வந்து சரக்கு அடிக்கும்போது, சார் நீங்கள் சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்டோடனே, இல்லை இப்போ வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்போ கூட நம்ம பாலாண்ணா, இப்போ குடிக்க மாட்டிங்களா? நான் எப்பயுமே நீங்கள் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். 2 பெகு போட்டிங்கன்னா சார் அப்படியே எல்லாத்தையும் மறந்து நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, அப்படி எதுவும் ஆகிடக்கூடாது தான், நான் சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டேன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து, அதாவது என்னோடய பொண்டாட்டி வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு கேட்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய்ட்டு உட்கார வச்சுருவாங்க. இப்போ நம்ம பாலாண்ணா என்ன கேட்பாருனா, சார் சரக்கு அடிச்சது நான் மட்டும் தான் சார், இவரை ஏன் சார் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு, டேய் மூடிட்டு உட்காரா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் நம்ம ஹீரோட்ட ஹோட்டலில் பேசியிருப்பார்ல, அவர் மிரட்டிட்டு போயிட்டுவார். அவர் வீட்டுக்கு கிளம்பி போவார். வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அஸ்ரஃப்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் காமிப்பார். அவர் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் அந்த காட்டுக்குள்ளே காமிச்சாங்கல்ல, அவர் வருவார். இவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும், காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிடுவார். இப்போ அந்த போலீஸ் சொல்லி கிளம்பி போயிட்ட உடனே அடுத்த நாள் காலையில் என்னன்னா விடிஞ்சிரும். இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பாலண்ணன் இருக்கார்ல, அவரோட மாப்பிள்ளை, அதாவது அவரோட மருமகன் வந்து சசாங்கன் அவர் பேர், அவர் வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார் போல். அவரை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வர சொல்லியிருப்பார். இப்போ காலையில் விடிஞ்ச உடனே இவங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்க சார் போகலான்னு சொல்லிட்டு அவரோட மாப்பிள்ளையோட ஷேர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். எங்கே அப்படின்னா அவரோட திலீப், அதாவது அந்த பெரிய பையன், அவனுக்கு வந்து திலீப்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அவன் வந்து ஒரு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே இறந்துட்டு இருப்பான். அதாவது அந்த வீடு பாதியில் கட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டு இருப்பான். இப்போ அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. சார் இந்த இடத்துக்கு எனக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்துடுச்சு, யாரோ எவ்வளோ ரேட்லாம் கேட்டாங்க, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, நீங்கள் இங்கே தாராளமாக தங்கிக்கலாம், நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு விட்டை போடுவோம் நம்ம பாலு அண்ணன். இப்போ உடனே சசாங்கன் வந்துட்டு என்ன சொல்லுவோன்னா, மாமா நீங்கள் மட்டும் இது முடிவு பண்ணால் போதுமா, வீட்டில் எல்லாத்தையும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, டேய் நான் ஏன்டா வீட்டில் கேட்கணும், இந்த இடம் என் பேரில் இருக்குது, இது என் பேரில் தான்
இருக்குது, நான் விற்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணேன், நான் என் வீட்டில் கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நம்ம ஆள் ஹீரோ என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாரு. சார் நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போய் பாருங்கள், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலண்ணன் சொல்லுவார். இப்போ நம்ம பாலண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கிற தன்னோட எல்லா திங்ஸையும் ஏதாவது துணிமணிலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராரு. அப்படி வெளியே கிளம்பி வரும்போது அவரோட பையன் அனிலும், அதாவது 2வது பையன் அனிலும், அவங்களோட ஒய்ஃப் பாலனோட ஒய்ஃப் வந்து அனிலை கூப்பிடுவாங்க, 2வது பையனவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாலன் மனசுக்குள்ள என்ன நினைப்பார் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சாப்பிட கூப்பிட்றா, சாப்பிடுன்னு சொல்லிட்டு போவார். இவரும் வெளியே போகிறத பார்த்து எங்கே போகிறீங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க பையனும் சரி அவங்களோட ஒய்ஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம பாலன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புற அதே டைமில் நம்மளுக்கு என்ன இங்கே காமிப்பாங்கன்னா, நம்ம சசாங்கன் அதாவது பாலனோட மருமவன் தன்னோட ஷேர் ஆட்டோவில் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பாக்ஸ், நல்லா வெயிட்டான பாக்ஸ் எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோ லூக்கு கிட்ட வைப்பார். இப்போ அப்படி அந்த பாக்ஸை வச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வந்து திலீப் மச்சான் ஆசாசியாக கட்டின வீடு. அவர் வந்து அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சுலேருந்து பிரச்சனை தான் சார், நிறைய தடங்கள் வந்தது, நிறைய பிரச்சனை வந்துச்சு. கடைசியாக திலீப் மச்சான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார் சார். இப்போ கூட நிறைய பேர் திலீப் மச்சானை வந்து அந்த வீட்டாண்ட பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அவர் ஆசாசியாக கட்டின வீடு, அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அவர் போக மாட்டார் சார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, சுயனோட இருக்கிற எவனாவது இந்த வீட்டை வாங்கணும்னு நினைப்பானா சார் அப்படின்னு சொல்லிட்டு சசாங்கன் சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ தான் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியா வந்துச்சானே இதில் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அடப்போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பாலனுமே வருவார். வந்த உடனே அந்த சசாங்கன் எடுத்து வந்தால ஒரு பாக்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருந்திருக்கும் போல். அதை ஓப்பன் பண்ணி காமி சசாங்கன் சொன்ன உடனே சசாங்கன் ஓப்பன் பண்ணி காமிச்ச உடனே ஷாக்காக இருக்கும். அதில் வந்து நிறைய பணம் இருக்கும். இப்போ அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டோட டாக்குமெண்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பாலண்ணன் கொடுப்பாரு. கொடுத்த உடனே இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு, எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை எண்ணிலாம் பார்க்க தேவையில்ல, உங்கள் மேலே எனக்கு நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வரண்டா சசாங்கன் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் நம்ம பாலண்ணன். இப்போ உடனே ஹீரோ என்ன கேட்பார் அப்படின்னா, பார்ப்போமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுவார். இப்போ நம்ம பாலண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. நீ இல்லை, இனிமேல் அந்த ஆண்டவனே நினச்சாலும் என்னை பார்க்க முடியாது, ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு போவார். பெரிய பையன் வந்து திலீப் தான் என் மேலே அக்கறையாக இருந்தால், அவன் செத்ததுக்கப்புறம் வீட்டில் யாருமே என்னை மதிக்கலை அப்படின்னு நினச்சிப்பார். அப்புறம் ஒருத்தன் வந்து தன்னை சம்பாதிக்கும் போது அவனோட பொண்டாட்டிக்கும் அவனோட பிள்ளைங்களுக்குமே முழு சம்பளத்தையும் கொடுத்துட்றான், எல்லா உழைப்பும் போட்டுறான். ஆனால் அதே அவன் சம்பாதிக்கலன்றவன் அவன் சம்பாரிச்சதை முடிக்கும்போது அவனுக்கு வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் இல்லை. இவங்க என்ன எனக்கு மதிக்காமல் இருக்கிறது, நான் எனக்கான புது வாழ்க்கையை தேடி போகிறேன், எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். வேலையிலேருந்து இல்லை, இந்த வீட்டிலேருந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட், எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தோட வாழ போகிறோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம பாலனனுக்கு 2வது அஃபைர் இருக்கிறத காமிப்பாங்க. இப்போ நம்ம பாலன் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்கும், அப்படி சவுண்டு மாதிரி கேட்டவொடனே திரும்பி பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு காமிக்க மாட்டாங்க. அடுத்த சீனில் என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு வில்லத்தனமான மியூசிக்கோட காமிப்பாங்க அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில் ஒரு சுற்றி மாதிரி வச்சுருப்பார். அந்த சுற்றியை வச்சு அந்த வீட்டில் வந்து திலீப்ஸ் ஏவன் இருக்கும், அதில் வந்து திலீப்ன்ற பேரை மட்டும், அந்த ஒரே நேம் போட்டு தான் அதில் அந்த பேரை மட்டும் ஒரே அடித்து உடச்சிருவார். இப்போ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க சேர் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரூமில் வச்சுட்டு முகத்தில் முகமுடி கட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து, அதாவது சோஃபாவில் அவர் உட்காந்துருப்பார், ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டு யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல யாரும் வர மாதிரி காமிக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த சீனில் என்னென்னா நம்ம அனிலும், அதாவது பாலனோட 2வது பையனும் அவங்க ஒய்ஃபும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னென்னா அவர் வந்து வீடை தான் விற்க போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் போலீஸ் என்ன சொல்லுவார்னா, நம்ம பாலன் தான் நான் வந்துடுவார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஃபைர் இருக்குது, அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார், நானே நிறைய டைம் கேட்டிருக்கேன், அது இவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இப்போ அந்த இடத்துல அஸ்ரஃப் ஆல்ரெடி நம்ம 2 இடத்துல இந்த சொல்லியிருப்போம் அஸ்ரஃப் அப்படின்றவர் ஒருத்தர் வருவார். அவர் இங்கே சொல்கிறத கேட்டுகிட்டே போவார். அவங்க பையன் என்ன சொல்லுவான் அனில்னா, அவருக்கு 2வது ஒய்ஃப் ஒரு அஃபேர் இருக்குது, அவங்க வீட்டில் கூட மேபி அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அஸ்ரஃப் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ உடனே நம்ம அஸ்ரஃப் என்ன பண்ணுவார்னா, பாலனுக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்ததில்ல, அவங்க வீட்டில் போய் தேடி பார்ப்பார். அப்படி தேடி பார்த்தா அவங்க வீட்டில் எதுவுமே இருக்காது. அங்கே இருக்க அவங்க பாலனோட அஃபேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார் இங்கெல்லாம் அவர் எதுவும் எடுத்து வந்து வைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அந்த போலீஸ் அஸ்ரஃப் என்ன பண்ணுவார், அங்கேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு பாலண்ணா வந்த ரூட்டை வந்து காமிப்பார். அந்த ரூட்டில் போய் பார்த்தாக்கா
ஸ்கூட்டி நிறுத்திட்டு உள்ளே போய் காட்டுக்குள்ளே பார்ப்பாரு. அங்கே பார்த்தா நம்ம பாலனை வந்து செத்து கிடப்பார். இப்போ அதெல்லாம் பெருசாக எதுவும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல பணம் எதாவது இருக்கான்னு சொல்லி சுற்றி கிற்றி பார்ப்பாரு. இப்போ அப்படி சுற்றி பார்த்த உடனே அந்த இடத்துல பணம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேறு யாருக்கும் கால் பண்ணி, சார் பாலுவோட டெட் பாடி மட்டும் தான் இங்கே இருக்குது, பணம்லாம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாலனோட பெரிய பையன் திலீப் அவன் வீட்டை மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருப்பான் போல். அது வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்பெனி. அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கும் போல். அதனால் பாபு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முரளி அப்படின்றவங்க இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. திலீப் இருக்கிற வரைக்கும் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, திலீப்புக்காக தான் நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சேலரி செட் பண்ண பாருங்கள், சேலரி வந்து செட்டில் பண்ண பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அவங்க திலீப்போட ஒய்ஃப்மே என்ன சொல்லுவாங்கன்னா, பாபுண்ணா எனக்கு ஒரு 2 வாரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி இது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பாலனோட டெட் பாடி எடுக்கிறது போலீஸ்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு பாலனோட டெட் பாடியை எடுத்துட்டு ஆம்புலன்ஸில் வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி, அதாவது பாலனை செத்துறதுக்கு தான் வீட்டுக்கு கிளம்புவான். ஆனால் தலைவன் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி கிளம்புவோன்னா அந்த மாதிரி கிளம்புவான். ஷேவிலாம் பண்ணிட்டு நல்லா கல்யாண மாப்பிள்ள மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அந்த வீட்டு டெட் பாடி வரதுக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டில் உட்காடுறான். இப்போ பாலனோட டெட் பாடியை ஆம்புலன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. சசாங்கன், அதுக்கப்புறம் திலீப்போட அந்த இதில் கம்பெனியில் காமிச்சாங்கல்ல முரளின்னு சொல்லிட்டு அவரும், சசாங்கன் பாலனோட மருமகன் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த லோக்கல் ஆள் சதீஷ்னு ஒருத்தன் வருவான். அவனோட கையை தட்டி விட்டு நம்ம ஹீரோ போட்டு அந்த டெட் பாடி எடுத்து வந்து உள்ளே வைப்பான். இப்போ உள்ளே உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம திலீப் உள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அங்கே போய் பார்த்த உடனே அங்கே திலீப் இருந்ததை காமிக்க மாட்டான். அதாவது நம்ம ஹீரோக்கு அவன் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றம் தான் உருவாக்கியிருக்கும். அங்கே போய் பார்த்த உடனே ஃபோட்டோவை காமிப்பாங்க, அவங்களோட குடும்ப ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாங்க போல். இப்போ பாலனோட டெட் பாடியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க பையன் அனில் வந்துட்டு இங்கே வெளியே போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போது பாலன் வீட்டில் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது பாலனோட ஒய்ஃபுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாப்புல, அனிலோட அம்மாகிட்ட பேசிகிட்டு இருப்பாப்புல. இப்போ அனிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அண்ணன் இவனுக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்த வண்டி சார், அந்த வண்டியில் தான் இப்போ போகிறான், இவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாலனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களை பிடிக்கவே பிடிக்காதா, எப்படி அவங்க பசங்க கூட எப்படி அப்படின்னு கேட்டோடனே, அந்த ஆளுக்கு 2 பேருமே பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இப்படி நடக்கும் தெரிஞ்சுருந்தால் பாலன்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாலனோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த ஆளோட தலையெழுத்து அனுபவிக்கிறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவர் வாங்கி இந்த வீட்டுக்கு போயிட்டு உட்காருப்பார். அதாவது வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, செவத்தெல்லாம் அடித்து உடைப்பார். அந்த திலீப் கட்டினால அந்த வீட்டை வந்து அடித்து உடைப்பார். அடித்து உடைச்சிட்டு அப்படியே உட்காருவார் சோஃபாவில். இப்போ நமக்கு என்ன காமிப்பாங்கன்னா, அந்த இடத்துல யாரோ, அதாவது அவங்களோட ஒய்ஃப் தான், நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் ரத்த வெள்ளத்தில் கீழே உந்திருக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பாலன் இறந்தப்போ டெட் பாடி எடுத்து வந்திருப்பான்ல, நம்ம ஹீரோ கூட கை தட்டி விட்டுட்டு அந்த ஒரு கை பிடிச்சிருப்பார்ல, இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்கேயும் கிளம்புற மாதிரி காமிப்பாங்க. அவன் பேர் வந்து சதீஷ். அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டே சுஜாதா உனக்கு கால் பண்ணலாமே, நீ எடுக்கலையாமே, உனக்கு ஏதோ ஆஃபீஸ் அங்கே கம்பெனியில் வேலை இருக்கான், வர சொன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆமாம்மா ஓசியில் வேலை செய்யணும், அதுக்கு தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பாக சொல்லுவான். டே அப்படிலாம் இல்லைடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவள் வந்து திலீப் கல்யாணம் பண்ணி இப்போ செத்து, அதாவது அந்த திலீப்போட ஒய்ஃப் தான், திலீப் செத்து போயிட்டுருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சதீஷ்ன்றவன் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான் போல். அதனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ கூட ஓகேடா, நீ இப்போ கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்படி கிளம்புனோடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னா நீ இப்போ கூப்பிட்டு பஞ்சாயத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயினே இருப்பான். இப்போ அப்படியே நைட்டு இருட்டாயிடும். இருட்டானதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அங்கே ஏதோ ஒரு செட்டப் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது அந்த பொண்ணு பேர் வந்து அந்த அம்முன்ற வீட்டுக்கு வந்துட்டு போவான். அப்படி போனோடனே அங்கே வீடும் பூட்டி இருக்கும். இப்போ அந்த அம்முன்ற பொண்ணு என்னென்னா, நம்ம லூக் ஆண்டனிக்கிட்ட தான் வேலை செய்யும் போல். இப்போ லூக் ஆண்டனியும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ திடீர்னு அந்த வீட்டாண்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே உனக்கு ஏதோ சத்தம் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளில போய் போகிற மாதிரி சுற்றி வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பார் நம்ம ஹீரோ. ஆனால் அதே சமயமும் அந்த சதீஷ்ன்றவன் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பார்த்துருப்பான், அந்த பொண்ணு வந்து இங்கே தான் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு என்னென்னா, நான் கிளம்புறேன் சார்
அப்படின்னு சொன்ன உடனே லூக் ஆண்டனி என்ன சொல்லுவான், இல்லை இப்போ போகணுமா, நீ இங்கேயே விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே சார், அப்போ நான் சாப்பாட்டுக்கு எதாவது செய்கிறேன், உங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையிலேயும் விடிஞ்சிரும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்முன்ற பொண்ணு ஒரு சின்ன பெட்டி கடை வேலை வச்சுருக்கும் போல், அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். இப்போ சதீஷ்ன்றவன் அதான் அந்த பொண்ணை தேடி வந்தான சதீஷ்ன்றவன், அவன் வந்து என்ன கேட்பானா, லூக் ஆண்டனி அவன் அந்தாலும் கூட உனக்கு என்னடி பிஸ்னஸ், நீ எதிரி நைட்டு அவங்க வீட்டுக்கு போனாடே, அப்படிலாம் இல்லைடா, அவன் வீட்டுக்கு வேலை செய்ய போனால் அவரும் எனக்கு நிறைய காசு தர்றாரு, அதனால தான் அங்கே போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளை பார்த்தாலும் நல்ல மாதிரி தெரில அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு எல்லாரை பார்த்தாலும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோம். இல்லை எனக்கு அந்த ஆளை பார்த்த உடனே ஆரம்பத்தில் சந்தேகம் தான், அந்த ஆள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த ஊருக்குள்ளே தங்கணும், ஒரு வேளை இருந்தாலும் கொலையில் தான் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அப்படியே நிற்பா, ஷாக்கான மாதிரி நிற்பா. அப்படி ஷாக்காகி நின்ன உடனே தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீஷும் கேட்பான். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவர் ஒய்ஃபை காணான்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே இப்போ அதே நேரத்தில் இந்த பக்கம் நமக்கு என்ன காமிப்பாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் எல்லாம் அந்த 2-3 போலீஸ் வந்து காட்டுக்குள்ளே தேடுற மாதிரி காமிப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்ம ஹீரோவோட அசிங்கப்படுத்தினாங்களே, தட்டெல்லாம் இழுத்து விட்டாங்கல்ல, அந்த 2 பேரும் வந்து காட்டுக்குள்ளே தேடுற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஆள் இதை அதில் ஒரு போலீஸ் என்ன சொல்லுவார்னா, சார் அந்த ஆள் ஏதோ ஒரு சினிமா கதையை சொல்கிறான், நீங்களும் அதை எல்லாத்தையும் நம்புறீங்க, அவர் ஒய்ஃபை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளிலேருந்து இங்கே வந்தாராம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை சார் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது, அவர் வந்து UK சிட்டிசன், துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் ஃப்ளைட்டுக்கு மட்டும் காசு கிடையாது. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இது ஒரு ஹாபியாக, அதாவது இதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க, காரில் வரலாம் சகஜமான விஷயம் சார். இல்லை அந்த ஆள் வந்து வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 சைடு, அதாவது போலீஸும் சரி அந்த சதீஷும் வந்து ஆனால் ஏதோ ஒன்று பண்ண மட்டும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, நம்ம அணியில் வந்துட்டு நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம அணில் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ கார் பின்னாடி வருதுன்னு தெரிஞ்சு அவன் வந்து ஒரு பெட்டி கடையில் நின்றுவான். அதே சமயம் அந்த போலீஸ் அஸ்ரஃப் இருப்பார்ல, இப்போ இந்த இடத்துலேருந்து அஸ்ரஃப் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோ லூக் ஆண்டனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ லூக் ஆண்டனியும் காரை எடுத்துகிட்டு நேராக பாலனோட மருமவன், அதாவது அந்த காசு கொடுத்தான்ல, நம்ம ஹீரோகிட்ட வந்து காசு வாங்கும்போது கூட இருந்தால அவங்க வீட்டுக்கு போன உடனே போயிட்டு வந்து சசாங்கனை வெளில வந்த உடனே எங்கள் வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சசாங்கனை சொல்லுவார், வீட்டில் யாரும் இல்லை சார், ஒய்ஃபும் பசங்களும் அங்கே இருக்காங்க, சாவு விழுந்த வீடு தானே சார், கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். சசாங்கனுக்கு தூக்கி வாரி போடும். என்ன சார் சொல்கிறது புரியல, இல்லை உங்கள் ஊர் ஆளுங்க இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு நினைக்கல, பணத்துக்காக ஒரு மனுஷனை கொலையே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை சார் அது உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசாங்கன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குப்பை கடங்கு மாதிரி, அதாவது ஒரு கார்பேஜ் மாதிரி காமிப்பாங்க, அதுக்கிட்ட நடந்துட்டு போவாங்க. அந்த கார்பேஜ் கிட்ட போன உடனே நம்ம சசாங்கன் அந்த கார்பேஜ் வாசல் நின்றுவோம். அதாவது ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்கும், அதாவது பழஞ்ச டென்ட் மாதிரி தான் இருக்கும், சின்ன கொட்டா மாதிரி இருக்கும், கொட்டாக்குள்ளே விட மாட்டான். இல்லை சார் எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, உங்களுக்கு யாருக்கு மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை எனக்கு அது மேலாம் எதுவும் இல்லை, அந்த பணம் நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது, மூத்த மரிமோனா உங்களுக்கு தான் வர வேண்டியது, நான் அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சசாங்கன் என்ன சொல்லுவான்னா, யோகிய மாதிரி, இல்லை சார் அந்த காசுலாம் எனக்கு தேவையே இல்லை, அவங்க காசு எனக்கு எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம சசாங்கன் ஹீரோ கார்கிட்ட போனோடனே சசாங்கன் வந்துட்டு என்ன கேட்பான்னா, சார் நீங்கள் வந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார், சொல்லலையே சார் அப்படின்னு சொன்னோடனே, சொல்லலையா இப்போ சொன்னனே, அதாவது அந்த காசு காணாமல் போயிருக்கும், அந்த காசை யார் எடுத்திருப்பாங்கன்னா நம்ம சசாங்கன்ட்ட கேட்க வந்திருப்பான் நம்ம ஹீரோ. ஆனால் இப்போ ஹீரோக்கு வந்து அந்த டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இவன் தான் எடுத்திருப்பான் மாதிரி நம்ம ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டில், அதாவது அவன் புதுசாக வாங்கின வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ எரிஞ்சு வந்து நம்ம ஹீரோகிட்ட கீழே விழுற மாதிரி காமிப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த கார்பேஜில் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எரிச்சிட்டு இருப்பார். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் சசாங்கன் வந்துட்டு பாலனை வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்ஸில் ஒரு காசை கொடுத்துருப்பாரு, பாக்ஸ் நிறையா. அந்த அமௌண்ட்டை நம்ம பாலன் என்ன பண்ணிப்பாருன்னா ஒரு பேக்கில் போட்டிருப்பாரு. அந்த பேக்கை இப்போ வந்து நம்ம சசாங்கன் வீட்டில் தான் இருக்கும். அதை போய் சசாங்கன் இப்போ ஹீரோ போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்துருப்பான். ஸோ ஹீரோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு கன்ஃபார்ம் ஆனதெல்லாம் அவர் வந்து எரிச்சிட்ருப்பார். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் விடியும். நம்ம சசாங்கன் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம ஒய்ஃபெல்லாம் வந்து நம்ம மாமனார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருப்பான்ல. ஆனால் அதெல்லாம் போய் ஒய்ஃபும் அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பாங்க போல். இப்போ அடுத்த நாள் வந்துட்டு சாமான் விளக்கின்னு இருப்பாங்க. நம்ம அணியில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தோடனே, என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அக்காவும் சொல்லுவாங்க, உன் மச்சான் பாரு ஏதோ அதில் வந்து புதையில பறி கொடுத்த மாதிரி
மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு நைட்லேருந்து சொன்ன உடனே, இதுலையா மச்சான் வச்சிருந்தேன், ஆமாம் இதில் தான் வச்சுருந்தேன், அந்த ஆள் தான் எனக்கு தெரியும், அவன் தான் வந்தான், அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சசாங்கன் கோவமாக சொல்லுவான். இப்போ நம்ம அக்கா, அதாவது அனிலோட அக்காவும் அனிலை பார்த்தோன்னே நாங்கள் போய் டீ சாப்பிட்டு வரோம் சொல்லிட்டு கிளம்பி போவானுங்க 2 பேருமே. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாலனை இறந்து போனதால் அவரை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு, அதாவது நம்ம ஹீரோ லூக் ஆண்டனியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நீங்கள் தானே கடைசியாக பாலுவை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சார் இதில் ஏதோ உள்குத்தம் இருக்க மாதிரி இருக்குது, கடைசியாக நான் தான் பார்த்ததுன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டோடனே கொஞ்சம் போலீஸ் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இல்லை அன்றைக்கி நீங்கள் பாலுவை பார்த்தீங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் சார் நான் பார்த்தேன், அமௌண்ட்டு கொடுத்துட்டு எண்ணி பார்க்கலன்னு கூட நான் கேட்டேன், அதுக்கு அவர் வந்து இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது வரேன் சார் சொல்லிட்டு போனார், அதுக்கப்புறம் நான் பார்ப்போமா பாலு அப்படின்னு கேட்ட உடனே கூட எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு நான் அந்த போலீஸுக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்ன நினைக்க வரீங்க எனக்கு தெரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு லூக் வந்து போலீஸ்கிட்ட, இப்போ நான் பாலுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், கொடுத்துட்டு வேறு யாரையும் வச்சு அவரை கொலை பண்ணுற மாதிரி நானே பண்ணிட்டு தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நாங்கள் அப்போலாம் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு நம்ம லூக் ஆண்டனியை வந்து விட்டுருவாங்க போலீஸு. இப்போது நம்ம சசாங்கன், அதாவது பாலனோட மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அதே டைமில் நமக்கு என்ன அதாவது அவன் போலீஸ்கிட்ட உண்மையே சொல்லலை, ஆனால் நமக்கு என்ன காமிப்பாங்க அப்படின்னா, அந்த பாலு வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சசாங்கன் கிட்ட, அவனுக்கு நிறைய வேலை இருக்கும்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி காமிப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சசாங்கன் என்ன பண்ணியிருப்பான், அந்த நம்ம சசாங்கன் இப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவனோட ஷேர் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அனிலுக்கு கால் பண்ணி, டே அனில் வாடா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இவ்வளோ காசோட போகிறாரு, அதாவது 45 லட்ச ரூபா காசோட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். இப்போது நம்ம பாலனை போய்ட்டு ஸ்டார்டிங்கில் பணத்தை வந்து பாக்ஸில் வந்து பேக்கில் மாற்றினார்ல, அதுக்குள்ளே நம்ம அனில் வந்து அங்கே வந்துட்டு இருப்பான். இப்போ அனில் அவன் வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட, அதாவது காசை கேட்பான். என்னென்னு கேட்பானா, இதை வந்து அம்மா கிட்ட கொடுப்பா, இது எங்களுக்கும் சேர வேண்டிய காசை நான் இதை எடுத்துகிட்டு எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, டே அதெல்லாம் நான் உன்ட்ட சொல்கிற அவசியம் கிடையாது விட்றான்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அதே சமயம் நம்ம சசாங்கன் வந்துட்டு மேலே ரோட்டில் நின்றுருப்பான், அவன் ஷேர் ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு. இப்போ அனிலுக்கும் பாலுக்கும் என்ன ஆகும்னா, 2 பேரும் சண்டை மாதிரி கைகளில் போயிடும். உடனே நம்ம பாலுவை வந்துட்டு அனில் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவான். கீழே தன்னால கோவமாக என்ன பண்ணுவான்னா, கல்லாலே வந்து அடித்து அவரை கொலை பண்ணிவிடுவான். இப்போ பாலனை செத்து போயிட்டார். அப்படியே மேலேருந்து ஓடி வந்த நம்ம சசாங்கன் என்ன பண்ணுவார்னா, டேய் இவர் உனக்கு அப்பா தான்டா, ஏடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கேட்பாரு, இல்லை மச்சான் மன்னிச்சிரு மச்சான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், கொஞ்சம் காப்பாற்று மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சசாங்கனும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போது நம்ம ஹீரோ லூக் ஆண்டனியை விசாரிச்சு அதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்மளோட அனிலும் சசாங்கனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அனில் என்ன சொல்லுவானா, மச்சான் அந்த அமௌண்ட்டு நம்ம எப்படியாவது போய் அவன் எடுத்துடணும் மச்சான், வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு நான் வரல, எனக்கு நினச்சாலே கை காலம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசாங்கன் சொல்லுவான். ஆனால் அப்படியே நைட் ஆன உடனே சசாங்கனும் நம்ம அனிலும் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி வீட்டுக்குள்ளே போவாங்க அந்த காசு அங்கேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சவுண்டு வரும். இப்போது வேறு லொக்கேஷனில், அதாவது நம்ம ஹீரோ வந்து துபாயில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோவில் வந்து ஆல்ரெடி ஒரு துபாயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவர் வீட்டுக்கு திலீப், அதாவது செத்து போனதாக சொல்கிறான்ல அந்த திலீப்பும் அவங்க கூட இன்னொருத்தனும் நம்ம ஹீரோவோட வீட்டில் போய் கொள்ளடிக்க போவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு துபாயில் வெளியே இருந்துட்டு, அதாவது எங்கேயோ வெளியே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது லாக்கரில் அந்த பணத்தை யாரோ எடுத்திருப்பாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ போய் பார்த்த உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஓடி போவான். அவனை அந்த இடத்துலேயே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அடித்து சாவடிச்சிருவார். அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போயிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின், அதாவது லூக்கோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சு அதை மண்டையில் அடிச்சிருப்பான். அதனால் அவங்க அந்த இடத்துல கீழே விழுந்து ரத்தம் நிறைய வெளியே போயிருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. ஸோ இப்போ தான் நமக்கு கதையை காமிப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து எதுக்காக துபாயிலேருந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே சமயம் இங்கே வந்து சசாங்கனை பிடிச்சி நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுவார்னா, இப்போ வந்த வீட்டில் சசாங்கன் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான், அவனை பிடிச்சி முகமுடி போட்டிருப்பான், அடி அடிப்பார். அதே டைம் நம்ம அவங்களோட அண்ணன் திலீப் எப்படி தப்பிச்சு போனானோ அதேமாரி கையில் ஒன்று தூக்கி அடிப்பான் நம்ம ஹீரோ மேலே. இப்போ நம்ம ஹீரோவுமே அணிலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவான். அப்படி அணிலை ஃபாலோ பண்ணிட்டு போன உடனே ஏதோ ஒரு லாரியிலே ஏதோ ஒன்று மோதி அணிலுக்கு ஆக்சிடென்ட் ஆகியும் ஐசியூவில் சேர்த்துருவாங்க. இப்போ சசாங்கன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லாரி தான், அது டிப்பர் லாரி மாதிரி இருந்துச்சு, கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், வந்து உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் சொல்லிட்டு சசாங்கன் சொல்லுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அணிலோட அம்மாவும் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனியும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பணத்தை அவர்கிட்டருந்து வாங்கி இந்த பணத்தை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். இல்லை சார் கொஞ்ச நாளாகவே
என்னன்னு தெரியல, அவன் சரியாக நேரத்துக்கு தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், எனக்கு என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் இறந்ததுலேருந்து அவன் அப்படி தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க திலீப்போட அம்மா, அதாவது இப்போ வந்து அனிலோட அம்மா. அதே சமயம் இங்கே என்ன காமிப்பாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து பில் பேமெண்ட் பண்ண சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, பில் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ திலீப்போட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது அங்கே ஒரு பொண்ணு இருக்காருலாமா, அவட்ட கூட அவள் பேமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி கிட்ட அனிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் வந்து திலீப்போட ஒய்ஃப் தான் சார், அவள் பேர் சுஜாதா, அவள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திலீப்போட கம்பெனியை பார்த்துக்கிறா. அதாவது அந்த கம்பெனி வந்து 2 ஷேராக இருக்கும், ஒன்று வந்து அவங்க அம்மா மேலே இருக்கும், இன்னொன்று வந்து அவங்க ஒய்ஃபோட பேரில் இருக்கும். திலீப் வந்து துபாய் போனது, வீடு கட்டினது, கம்பெனி வாங்கினது எல்லாமே இவள் ஒருத்திக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோவோட ஃபோக்கஸ் அனில் மேலே இருந்துட்டு நம்ம சுஜாதா மேலே திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அப்படியே பயங்கரமாக ஒரு மியூசிக்கோட வில்லத்தனமாக பழி வாங்க போகிற மாதிரி அந்த இடத்துக்கு போவான். இப்போ நம்ம ஹீரோயினுமே வந்து பேமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பேமெண்ட் பண்ணுற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பாதி பேமெண்ட் இப்போ பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருப்பான். அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி பார்த்த உடனே அந்த இடத்துல ஹீரோ லூக் ஆண்டனி இருக்க மாட்டான். இப்போ சுஜாதா போய் ஒரு இடத்துல உட்காந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, காஃபி எடுத்து வந்து குடிக்க சொல்லுவான். அப்படி குடித்தோடனே நம்ம குடிக்க சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து முறைப்பான். சரி, அந்த சுஜாதா வந்து முறைக்கும், நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், நமக்குள்ளே அறிமுகமே இல்லாமல் நான் வந்து உங்களை காஃபி குடிங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க, நான் தான் திலீப்போட வீட்டை வாங்கியிருக்கேன், அதாவது சுஜாதா அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் அவங்க வீட்டை தான் வாங்கியிருக்குன்ற சொல்ல வரான். காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்போ அந்த பொண்ணு வேண்டாம் விருப்பம் வாங்கி குடிக்கும். காஃபி நல்லா இல்லை, இப்போ நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் மட்டும் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி பேசுவான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா முறைச்சி பார்த்துட்டு விட்டுரும். அதுக்கு இப்போ அடுத்து என்ன காமிப்பாங்கன்னா, அடுத்த நாள் விடுகிற மாதிரி காமிப்பாங்க. விடிஞ்சு இப்போது கம்பெனியில் வந்து, அதாவது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்பெனியில், திலீப்போட ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் எல்லாமே சேலரி கொடுக்காதெல்லாம் போராட்டம் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. கம்பெனி இழுத்து மூடிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதே சமயம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் ஆகிருக்கான்ல அனில், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அமௌண்ட் தேவை. இப்போ அனிலோட அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட, சார் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க முடியாமல் எல்லாம் கம்பெனி இழுத்து மூட்டாங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார், இந்த கம்பெனி நீங்கள் தான் ஏதாவது ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிக்கணும் சார், என்னோடய ஷேர் இதில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இதை வந்து நான் ஒன்றும் விற்று சாப்பிட்ல சார், நான் வந்து என் பையனுக்காக தானே சார் வாங்குகிறேன், இதை வந்து என் பெரிய பையன் திலீப்போட வந்து பெரிய கனவு சார், ரொம்ப ஆசாசியாக கட்டினது அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வாங்கணுன்ற எண்ணம் வந்துடும். சரிம்மா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திலீப்போட அம்மா கிட்ட சொல்லுவான். இப்போ திலீப்போட அம்மாவும் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனியும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்பெனி முன்னாடி போய் நின்றுவாங்க. இப்போது நம்ம திலீப்போட அம்மா மட்டும் அந்த சுஜாதான்ற பொண்ணுகிட்ட போய் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. உடனே சுஜாதா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே காராண்ட இருப்பான். இப்போ உங்கள் திட்டம் தான் என்ன? ஐயோ என் திட்டம் எதுவும் இல்லை, சேரிட்டி மட்டும்தான், நான் ஒன்றும் இது பண்ண வரல, அவங்க தான் வந்து நீங்கள் வாங்கிக்கோன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு அந்த கம்பெனி விற்கிற ஐடியாலாம் நீங்கள் கிளம்பு சொன்னேன். அப்போ சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து இந்த கம்பெனியை விற்கலாம் தேவை, அவங்களோட ஷேரை நான் வாங்கிக்கிறேன், உங்கள் ஷேர் உங்கள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு எதுவும் பேசாது. ஸோ இப்போ வந்து சம்மதிச்சு போல். அப்போ அந்த கம்பெனியை வந்து திலீப்போட அம்மா கிட்டே இருந்து நம்ம ஹீரோ வாங்கிடுவான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி உள்ள போயிட்டு பார்ப்பான். ஆக்சுவலாக இப்போ அந்த சதீஷ்ன்றவனும் அங்கே தான் இருப்பான். அதாவது சுஜாதாவை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணல, முன்னாள் காதலன் அவனும் அங்கே தான் இருப்பான். பார்த்த உடனே செம காண்டாயிடுவான் இப்போ நம்ம ஹீரோ மேலே. இப்போ நம்ம சுஜாதாவோட முன்னாள் காதலன் அதாவது சதீஷ் வந்துட்டு அந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஹீரோ வந்து பேசுறதால செம டென்ஷன் ஆகிடுவான். இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுருக்குள்ள அம்முன்ற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நம்ம லூக் ஆண்டனியோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ சதீஷ் என்ன பண்ணுவான்னா, தன்னோட ஒய்ஃபு மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க, எனக்கு யாராவது பார்த்தீங்கனாலோ இல்லை கண்டுபிடிச்சா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவனோட நேம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு போஸ்டர் வச்சுருப்பான். இப்போ அதை படித்து பார்த்தோன்னே போலீஸும் வந்து நம்மளை செம்மையாக அசிங்கப்படுத்தி நாரடிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுவான் நம்ம ஹீரோ மேலே. இப்போது அதே சமயம், டேய் நீ ஏன்டா அப்படி பண்ண, நான் அவர் மேலே ஏன் உனக்கு கோபம், நீ ஏன் இப்படி பண்ண, அந்த ஃபோட்டோ நான் தான் எடுத்து கொடுத்தேன், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்.
ஆமாம் பின்ன என்ன, அந்த ஆள் வந்துட்டு சும்மா வீடு வாங்கிட்டாரு, கம்பெனி வாங்கிட்டாரு, இங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, தன்னோட பொண்டாட்டியை மாதிரி ஜாலியாக இருந்தார், நான் தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடான்னு சொல்லிட்டு அந்த அம்முன்ற பொண்ணு சொல்லும். இப்போ அதுக்கடுத்த சீனில் என்னென்னா, இப்போ நம்ம அந்த அம்முன்ற பொண்ணை நம்ம ஹீரோ வந்து காரில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, சார் உங்கள் வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்து நான் தான் அந்த போஸ்டரை வந்து அடித்தது சதீஷ் தான், வந்து ஆர்வக்குள்ளாராக பண்ணிட்டான் சார், சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லும். சார் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஊருக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு திலீப்போட வீட்டை வாங்கினீங்க, அதுக்கடுத்து திலீப்போட கம்பெனியை வாங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் சுஜாதா கிட்ட சுற்றதால் அவன் நெக்ஸ்ட்டு இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான், இப்போ நீங்கள் அவளையும் எதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைக்கிறான், அதனால தான் சார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும். சார் எனக்கும் யாரும் இல்லை, உங்களுக்கும் யாரும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி அந்த பொண்ணுகிட்டே கேள்வி கேட்பான். இப்போ அந்த அம்முன்ற பொண்ணை எங்கேயும் இறக்கி விட்டு வந்துடுவான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, நம்ம பாலண்ணன் வீட்டுக்கு போவோம். பாலண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். நம்ம ஹீரோ போய்ட்டு பாலனோட ஒய்ஃபு கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். சார் நடந்து போச்சு, நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்காமல் மூவ் பண்ணி போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாலனோட ஒய்ஃப் வந்து சொல்லும். என் பையன் கூட தான் திலீப் சின்ன வயசுலேயே இறந்துட்டான், அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டான், நானும் அதை எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கையை விட்டு போகும்போது அதோட அருமை தெரியாது, அது போய் முடிஞ்சதுக்கப்புறம் அது இல்லாதோட வழி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த திலீப் தான் வந்து நம்ம ஒய்ஃபை, அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருப்பான், அதை தான் நம்ம ஹீரோ வந்து மீன் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ எல்லாம் அந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ வந்து காக்காவை கூப்பிடுவாங்க, ஆனால் அது வராது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவான், கிளம்பி போகும்போது அது பார்த்து பயந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவான். அவன் போன உடனே இப்போ காக்காவும் அந்த மின்கம்பத்துலேருந்து இறங்கி வரும். இப்போ நம்ம சதீஷ் இருக்கான்ல, அந்த அம்மாவோட ஆள் என்ன பண்ணுவான்னா, நம்ம லூக் ஆண்டனி தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லூக் ஆண்டனி வீட்டில் போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம லூக் ஆண்டனி வர வழியில் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் காரை கவுக்குற மாதிரி வழியில் ஏதோ கம்பி மாதிரி அடித்து வைப்பான். இப்போ நம்ம ஹீரோ காரில் வரும்போது ரோட்டில் அந்த கம்பி தடுத்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி போய் ஒரு கார் ஒரு இடத்துல நின்றோம். இப்போ கார்லேருந்து நம்ம ஹீரோ வெளியே வரும்போது சதீஷ் அந்த அம்மு பின்னாடி சுற்றிட்டு அதில் சதீஷ்ன்ற ஒருத்தன் அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, அம்மு எங்கடா, அவளை என்னடா பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவளுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரெண்டு பேருக்குமே சண்டை வரும். இப்போ சண்டை வந்த உடனே ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த சதீஷனை தள்ளி விட்டுருவான். சதீஷை தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவன் சரி கிளம்பலாம் சொல்லிட்டு போகும்போது காரில் ஏற போவான். அப்போ அந்த சதீஷை வந்து மறுபடியும் ஏந்து வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தில் அடிச்சிருவான். இப்போ கழுத்தில் அடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட, அதாவது திலீப்போட வீட்டை காமிப்பாங்க. இப்போ திலீப்போட அம்மா வந்து அந்த தோட்டத்தில், அதாவது திலீப்பை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க தோட்டத்தெலாம் பதிச்சிருப்பாங்க போல், அங்கே போய் ஏதோ தேங்காய் எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து குழி யாரோ தோண்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம அணில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு ஐசியூவில் இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம திலீப்போட தலையை எடுத்திருப்பான். அது நான் சொல்ல மறந்துட்டேன், அது முன்னாடியே எடுத்திருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கூடலாம் இருக்கும். எலும்பு கூடலாம் நம்ம தேடிட்டு இருக்கும்போது அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவான், அவங்க அணில் என்ன சொல்லுவான்னா, திலீப்போட தம்பி என்ன சொல்லுவான்னா, அம்மா இது வேறு குழி தோண்டி நம்ம அண்ணனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் செஞ்சு வேறு இடத்துல மாற்றி புதைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம திலீப்போட அம்மாவும் சரின்ற மாதிரி இது பேச மாட்டாங்க. இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டு ஏதோ டீ மாதிரி குடிப்பாங்க. அப்போ வந்துட்டு சசாங்கன் என்ன சொல்லுவான்னா, குழியில் இருந்த மச்சனோட தலை மட்டும் மிஸ்ஸிங் சொல்லுவாங்க. இப்போ திலீப்போட அம்மாவும் பயந்துருவாங்க. இப்போ அதே சமயம் இந்த பேரெல்லாம் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு அடிபட்டுச்சு இல்லையா, அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பார். இப்போ போலீஸ் வந்து நம்ம ஹீரோ லூக் ஆண்டனிட்ட விசாரிப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ வந்து எனக்கு அடித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல, நான் இருட்டில் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் பண்ணி, அதாவது ஹீரோயின் கிடையாது, இந்த திலீப்போட ஒய்ஃப் சுஜாதாக்கு கம்பெனிக்கு வர மாதிரி காமிப்பாங்க. கம்பெனிக்கு வந்தோடனே அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப், நம்ம ஐயாவுக்கு அடிபட்டுருச்சு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோடனே இப்போ போலீஸ் யாரோ கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க சுஜாதான்ற பொண்ணு. இப்போ சுஜாதாட அந்த நம்ம லூக் ஆண்டனியை போய்ட்டு அவங்க வீட்டுக்கு கூட போகும், மெடிசன்லாம் வாங்கிட்டு போய்ட்டு தன்னோட ஸ்கூட்டியில் கூட போகும். நம்ம ஹீரோ போய் படுத்துருவான் சோஃபாவில், அவங்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. உள்ளே எடுத்து வந்து அந்த மெடிசனையும் கொடுத்துட்டு, சரி நான் கிளம்பட்டோமா, உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு அந்த சுஜாதான்ற பொண்ணு கேட்கும், அதாவது திலீப்போட ஒய்ஃப் கேட்கும். இப்போ திலீப்போட ஒய்ஃப் கேட்ட உடனே கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்போ நம்ம ஹீரோ போய் பின்னாடி எடுத்துகிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணு வந்துட்டு அவனை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு கோவமாக வெளில போயிடும்.
இப்போ தான் நமக்கு காமிப்பாங்க திலீப்போட ஆவி வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி, வாடா வந்து அட்ரா, இவ்வளோ நாள் தான்டா இதுக்காக வெயிட் பண்ண, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதுக்காக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இப்போது உனக்கு எது வீக்னஸ் தெரிஞ்சிச்சில்ல, உன் ஒய்ஃபை தொட்டால் தான் உனக்கு கோவம் வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த சுஜாதான்ற பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கே போவான். இப்போ அதே நேரத்தில் இந்த பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம லூக் ஆண்டனியோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப், அதாவது லூக் ஆண்டனி ஒய்ஃபோட நம்ம ஹீரோ தான் கொண்டான்னு சொல்லிட்டு துபாய் போலீஸ் சந்தேகப்படுவாங்க. ராபரிலாம் ஓகே, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அதை போலீஸ் நம்புகிறாங்க. ஆனால் உங்களோட ஒய்ஃபை நீங்களே தான் கொலை பண்ணியிருப்பா நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்லுவோம். அதாவது அவங்க வக்கீலா இல்லை டாக்டரான்னு தெரியல. சொன்ன உடனே நம்மளால் இல்லை 2 பேர், அதில் ஒருத்தரை நான் கொல்லுட்டேன், இன்னொருத்தர் நான் தப்பிச்சு போயிட்டேன், அவனையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். கொஞ்ச நாள் இப்போ நம்ம ஹீரோ வந்து துபாயில் ஜெயிலே இருந்திருக்காரு, ஜெயிலில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னோட ஒய்ஃபை தொட்டால் தானே உனக்கு கோவம் வருது, இப்போ நான் சுஜாதாவை போய் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுஜாதா வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போவான். அப்படி கிளம்பி போகும்போது என்ன ஆகுனா, ஒரு ராடு மாதிரி எடுத்துகிட்டு போவான். அதாவது காரை வந்துட்டு சுஜாதா வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு கார்லேருந்து பார்ப்பான். அவங்க அம்மா வந்து வெளியே போவாங்க. சுஜாதா இப்போ அவங்க அம்மா வெளியே போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய்ட்டு சுஜாதாவை கொல்றதுக்காக சுஜாதா இருக்கிற ரூமாண்ட போவான். அவங்க வந்து இப்போ தலைவாரிட்டு இருப்பாங்க. போய் அடிக்கலான்னு கிட்ட போன உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, திலீப்போட ஹாவி அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஹீரோவை செம்மையாக செவுத்தில் அடித்து விட்டுரும். நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துருவான். இப்போ இதே நேரத்தில் என்னென்னா, இப்போ சுஜாதா வந்து சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்ப்பான். அதுக்குள்ளே நம்ம ஆள் வந்துட்டு வெளியே வந்துடும். வீட்டை விட்டு வெளியே நின்றுட்டு மறைஞ்சி வந்து பார்ப்பான். அதே நேரத்தில் சுஜாதாவோட அம்மாவும் வெளியே போனாங்கள்ல, அவங்களும் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க சுஜாதா அம்மாகிட்ட போய் உட்காந்து பேசுவான். பேசிகிட்டே இருக்கும்போது அதாவது சுஜாதாவோட அப்பா வந்து படுத்துன்னு இருப்பார். அப்போ சுஜாதா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய வீட்டுக்காரர் தான் சார், ஒரு காலத்தில் ரொம்ப அடங்கவே மாட்டார், ஊருக்கு அடங்காமல் சண்டை போட்டுகிட்டே வருவார், இவர் வைக்கிறச்சின்னு மிகத்தே பெரிய கஷ்டம், இப்போ வயசானதுக்கப்புறமும் பெரிய தொல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜாதா அம்மா வந்து நம்ம லூக் ஆண்டனிகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி என்ன கேட்பான் அப்படின்னா, நீங்கள் டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை சார், அதெல்லாம் எங்கே சார், காசு இருக்கவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்யாணம் பண்ணிட்டா அவன் காலடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நல்லா நோட் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணிட்டா அவங்க கூட அவன் காலடியில் தான் சார் இருக்கணும், வேறு வழி இல்லை சார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அம்மா சொன்ன உடனே இப்போ தான் நம்ம ஹீரோ இங்கே என்ன யோசிப்பான், சுஜாதாவை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி அவளை பழிவாங்கலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் சுஜாதாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பான். சுஜாதா அவங்க அம்மாவும் அவங்களுக்கு வந்து நல்ல சம்மந்தம், நம்ம நீ கட்டிக்கோ, அவரோட ஆஃபீஸும் வீட்டு உனக்கே வந்து நீயே அதிகாரம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சுஜாதா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்தால வெளில போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லுவாள். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஆள் மட்டும் வெளியே இருப்பான். சரி, அவள் அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கிளம்பி வந்துடுவான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, திலீப்போட அம்மா கிட்ட போயிட்டு நான் வந்து சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு திலீப்போட அம்மாவோட ஆசீர்வாதமும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் பார்ப்பான். இப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சுஜாதா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சுஜாதா அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்து சுஜாதாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு, அதுதான் இதில் யோசிக்க என்ன இருக்குது, நீங்கள் வேணான்னு சொல்ல வேண்டியது, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, திலீப் தான் இறந்து போயிட்டான்ல, அதனால் நீங்கள் வந்து எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், அது என் பையனுக்கு பண்ணுற துரோகம் மாதிரி ஆகிடாதா அப்படின்னு சொன்ன உடனே, சம்பந்தி என் பொண்ணு வந்து நிறைய பிரச்சனையை சமாளிக்கிறா, அவளுக்கு சின்ன வயசு தான், அது அவளோட விருப்பம், ஓகேவா, கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அதை அவள் தான் முடிவு பண்ணணும், அவளுக்கு தான் இப்போது எங்களை வச்சுனே சமாளிக்க முடியல, அவள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இது வந்து உடன்கட்டை ஏறின நாடு, இப்போ செத்துட்டா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது என் பையனுக்கு பண்ணுற பெரிய துரோகம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே, ஆனால் அதே நேரத்தில் இவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கல. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக சம்மதிச்சிருவார். இவங்க இப்படி பேசின உடனே சுஜாதா வந்துட்டு திலீப்பை கல்யாணம் பண்ண திலீப்பை இல்லை லூக் ஆண்டனியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சுப்பா. இப்போது நம்ம லூக் ஆண்டனியை வந்துட்டு சுஜாதாவோட ஹஸ்பண்ட், அதாவது அவன் ஆவி வந்து அவனை அடிச்சதில்லை, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான், நான் சொல்ல மறந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான் அடிப்பட்டு. இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு என்ன உங்களுக்கு டெய்லி நீங்கள் அடி வாங்குறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேட்பான். இல்லை என்னை அடித்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை அடித்தது அந்த சதீஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ சதீஷ்ன்றவன் அடிச்சுட்டு போனான்ல, இது பஸ்லேருந்து இறங்கி வர மாதிரி காமிப்பாங்க. இப்போ அவங்க அம்மா போய்ட்டு, டேய் நீ எதாவது தப்பு பண்ணியிருந்தா அவங்ககிட்ட ஒத்துக்கோ, ஒழுங்காக ஒத்துக்கிட்டு இதுவாக
சரண்டர் ஆகிட்டு சொன்னோடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவான். இப்போ அந்த அஷ்ரஃப்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் ஆல்ரெடி நம்ம 4 டைம் இந்த இதில் பார்த்துருப்போம். அந்தாலன்னா முன்னாள் காதலிக்கு கல்யாணம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன்கிட்ட சொல்லுவான், சதீஷ்கிட்ட. அவனும் ஏதோ நான் நினச்சது கரெக்டான்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின், அதாவது திலீப்போட ஒய்ஃப் சுஜாதாவுக்கும் லூக் ஆண்டனிக்கும் கல்யாணம் ஆகிடும். இப்போ அவங்க திலீப்போட, அதாவது சுஜாதாவும் அந்த லூக் ஆண்டனியும் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஆளுங்களாக இருப்பாங்க, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இப்போது சுஜாதா தான் ஹீரோயின், சுஜாதா கையை வந்து நம்ம லூக்கை வந்து பிடிச்சிக்கிட்டு ரூம்குள்ளே கூட்டு பார்ப்பான். இப்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பொருத்தமான ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கோபமாகவே என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட இருக்கும்போது சிரிச்சிட்டே இருப்பா. இப்போ ஹீரோ ரூம் கிட்ட வந்து கையை தட்டி விட்டுட்டு அவர் ரூம்குள்ளே போய் தனியாக கதவு சாத்தி. இப்போ நம்ம சுஜாதா போயிட்டு ரூம்குள்ளே கதவு சாத்திட்டு இருப்பாள்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்துட்டு கதவு தட்டுவாங்க. சுஜாதா வெளில வாடி, மாப்பிள்ளை ரூம்குள்ளே போயிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சுஜாதா வெளில வந்துட்டு, என்னம்மா இன்னும் 7 மணிக்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரில, நீ அவர்கிட்ட பேசிக்கோ, உங்கள் அப்பா வீட்டில் தனியாக இருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் உட்காந்து, அதாவது சுஜாதாவும் லூக் ஆண்டனி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ லூக் ஆண்டனி என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் தானே, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நான் என்னோட முடிவுகள் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே லூக் ஆண்டனி இப்போ எதுவுமே பேச மாட்டான். இப்போ அடுத்த நாள் வந்து அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் சுஜாதா வந்துட்டு லூக் ஆண்டனி எழுப்ப வருவா. அதாவது உங்களுக்கு டீ ஏதாவது போட்டோமான்னு கேட்பா. ஆனால் கண்ணு முடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எந்திரிக்க மாட்டார். சுஜாதா போனதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வீடு ஃபுல்லாக தேடுவார். தேடி முடிச்சதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனி கிளம்பி போயிடுவார். இப்போ கம்பெனி போனதுக்கப்புறம் சுஜாதா அங்கே இருக்க உடனே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் உன்னை வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன கேட்பான் அப்படின்னா, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க, நான் வேணால் வரேன் சாயங்காலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஹீரோ வந்து வீட்டுக்கு போக மாட்டான். இப்போது அங்கேருந்து ஒர்க்கெல்லாம் பார்க்க போன உடனே அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, நம்ம சாருக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபை விட்டு பிரிய மனசே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. இப்போ சுஜாதாவையும் அவன் லூக் ஆண்டனி என்ன பண்ணுவான்னா, வேலை முடிஞ்சு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவான். இப்போ அடுத்த நாளும் அதே மாதிரி சுஜாதா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோ சோஃபாவில் தூங்கிட்டு இருப்பான், அவன் மாட்டு கிளம்பி வந்துடுவா தனியாக. இப்போ அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கம்பெனிக்கு கிளம்பி வந்துடுவான் பின்னாடியே. இப்போ கிளம்பி வந்துட்டு வந்து அங்கே நின்றுருப்பான். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது சம்பளம்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாபுன்னு, அதாவது முரளி பாபுன்னு 2 பேர் வந்து பேசியிருப்பாங்க. அது இப்போ முரளின்றவர் வெளில வருவார். நம்ம ஹீரோ வந்து வெளியே காரை நிறுத்தி நின்றுருப்பார். சார் வெளியே ஏன் இருக்கீங்க, வெளியே வந்து சூடாக இருக்கும், உள்ளே வந்துருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இந்த கம்பெனியை மறுபடியும் இழுத்து மூடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, சார் ஜோக் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுவான். ஆனால் நமக்கு தான் தெரியும் இவன் அந்த திலீப் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அழிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அதே சமயம் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நம்ம திலீப்போட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு படுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையன் அனில்கிட்ட வந்துட்டு டே வக்கீலுக்கு கால் பண்ணி, அதாவது அவனுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கால் பண்ணி வர சொல்லுவான் அந்த சுஜாதாவோட கம்பெனிக்கு. அதாவது திலீப் கட்டியிருந்தான்ல சுஜாதாவுக்கு, அந்த ஒரு கம்பெனிக்கு வர சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தனுக்கு கால் பண்ணிட்டு, நீ ராஜேஷ்ன்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க, நீயும் ஒரு 4 பசங்களை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தோடனே அவங்க 4 பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சுஜாதா கிட்ட வந்துட்டு அவங்களோட முன்னாள் மாமியார், அதாவது திலீப்போட ஒய்ஃபும் அவங்க தம்பி அனில், அதுக்கப்புறம் அந்த வக்கீல் போய் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கம்பெனி நீங்கள் திலீப்போட ஒய்ஃப்ன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த சொத்து வந்து இப்போ இவங்களுக்கு தான் சேர வேண்டியன்னு சொல்லிட்டு போய் கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க போய் கேட்ட உடனே அனில் வந்துட்டு, ஆமாம் இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு விட்டு வச்சுருந்தோம், எங்கள் அண்ணனுக்காக விட்டு வச்சுருந்தோம், இப்போ தான் நீங்கள் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே, உங்கள் அண்ணன் செத்து 2 வருஷம் ஆச்சு, இந்த 2 வருஷத்தில் என்றைக்காவது என்ன நடக்குது வந்து கம்பெனியில் பார்த்துருக்கீங்களா, வெறும் ஷேர் மட்டும் தானே வாங்கிட்டு இருந்தீங்க, அதுவும் ப்ராஃபிட் ஷேர் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தீங்க, ஸோ அப்போ எப்படி ரன் ஆச்சோ இப்போ தான் அப்படியே ரன் ஆகும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறார். ஹீரோ என்ட்ரி என்ன வக்கீல் என்ன கேட்குறான்னா, உங்களோட 2வது ஒய்ஃபா, சரி 2வது ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி அது உங்கள் பர்சன், நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் ஒரு சேரில். அதாவது திலீப் வருவான்னு சொல்லிட்டு, டே இப்போ எங்கடா இருக்கா, வெளில வாடா பார்க்கலாம், உன் ஒய்ஃபை தானடா கேள்வி கேட்டுருக்காங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ நீ
வரமாட்டல்ல, ஏன்னா எதில் நிற்கிறது உங்கள் அம்மாவும் உன்னோட தம்பி தானே, உன்னோட ரத்தம் தானே, நீ வந்து எதுவும் பண்ண மாட்டல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம திலீப் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அங்கே நிற்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம திலீப் வந்து மறைஞ்சிடறான். உடனே திலீப் மறைஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறான். சண்டை போடுறதுக்கு, அதாவது சண்டை போட வரான். அப்போ வக்கீல் வந்து இதில் நீங்கள் தலையிடாதீங்க, இது உங்கள் பிரச்சனை கிடையாது, வக்கீல் 2வது ஹஸ்பண்ட் தானே, அவனும் செத்து போன ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறான். கடைசியாக வந்து அந்த வக்கீலை அடித்து ஓட விட்டுறான். சொன்ன உடனே இந்த இதுவும் நான் இழுத்து மூறனா இல்லையான்னு பாறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டே சவால் விட்டு போகிறான். இப்போ ஹீரோ வந்து எல்லாரையும் அடித்து அமிச்ச உடனே அங்கே இருக்கவங்களாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்கள இது பண்ணியனால அடித்து அமிச்சாலும் சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம சுஜாதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பா போல். அந்த அம்மாவுக்கும் பையனுக்கு இதெல்லாம் தேவை தான், நம்ம மருமகன் செஞ்சது கரெக்டாக தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதே இந்த இடத்துல அதுக்கடுத்த சீனில் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, அந்த சதீஷ்ன்றவன் வந்துட்டு நம்ம அம்மு இருக்கான்ல, அம்முவோட வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. அதில் ஏதோ எழுதியிருக்கும், அதாவது அம்மு வந்துட்டு இந்த மாதிரி வெளில நான் போகிறேன், என்னை தொந்தரவு பண்ண சொல்லிட்டு எழுதியிருக்க மாதிரி காமிப்பாங்க. மலையாளத்தில் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்த சீனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியை இப்போ இழுத்து வந்து சீல் வச்சுருவாங்க. சீல் வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் சதீஷ்ன்றவனை காமிப்பாங்க. சதீஷ் இப்போ என்ன பண்ணுவான்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எந்த விஷயம் தலையிடாத, அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொன்னோடனே இப்போ சரி நானும் எதுலேயுமே தலையில் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க இப்போ நம்ம ஹீரோ லூக்கு வந்துட்டு அந்த வக்கீலையும் அவங்க ஆளுங்களை அடித்து ஓட விட்டான்ல, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. அதை வந்து இழுத்து மூடினதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீஸ் அஸ்ரஃபும் இருப்பார், இப்போ லூக் ஆண்டனி, அதுக்கப்புறம் சுஜாதா, இவங்க 3 பேருமே அந்த கம்பெனியோட வெளில நின்றுருப்பாங்க. இப்போது திலீப்போட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் பாயசம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. பாயசம் செஞ்சு அவங்க மகள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க மகள் என்ன பண்ணுவான்னா, சசாங்கன் தானே அவங்க மருமவன், அவன் வீட்டில் இருப்பான், அவங்ககிட்ட போய் கொடுத்த உடனே இதெல்லாம் நல்லா வாடி இருக்குது, திலீப் மச்சான் ரொம்ப ஆசையாக பார்த்து இது உருவாக்கின கம்பெனி அது, இப்போ அதை இவங்க அம்மாவே ஈர்த்து மூட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களே, திலீப்போட ஆவி எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு சசாங்கனோட ஒய்ஃபு எதுவுமே பேசவே இல்லை. இப்போ இந்த அதுக்கடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சுஜாதாவை கூட்டிட்டு லூக் ஆண்டனி வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ போகும்போது காரில் என்ன பேசிட்டு போவோம் அப்படின்னா, இது நடந்தது ஓகே தான், நமக்கு கொஞ்சம் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பர்சனலாக இருக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சுஜாதாவும் சைலண்டாகவே இருப்பா, எதுவும் பேசவே மாட்டா. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் என்னென்னா, இப்போ சுஜாதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு, அம்மா இல்லைம்மா அந்த ஆள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என் மேலே ரொம்ப கோபமாக இருந்திருக்கான், நம்மளாம் பூமியில் இருக்கிறோம், அதனால எந்த உலகத்தில் இருக்கானே தெரியலம்மா, என்ன பண்ணுறானே தெரில, என் மேலே தான் நான் அவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் கோபமாக இருக்காருன்னு நினச்சி நானும் எவ்வளோ என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருந்துமே சரியாகல, வேறு எதுவும் நான் நினைக்கிறாம்மா, பணம் நினைக்கிறாம்மா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுஜாதா அம்மா கிட்ட சொல்லுவாள். சுஜாதா அம்மாவும் லூக் ஆண்டனிக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அவன் நம்ம லூக் ஆண்டனி வந்து ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போ அவங்க அம்மாவும் ஃபோன் எடுக்க மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சீனில் நம்ம சதீஷ்ன்றனால லோக்கல் ஆள் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தார்ல அஸ்ரஃப்னு சொல்லிட்டு, அஸ்ரஃப் வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அஸ்ரஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வர மாதிரி காமிப்பாங்க. அப்போ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, சார் நீங்கள் அந்த லூக்கு பின்னாடி கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக கேட்டு தெரிஞ்சிக்கணும், என் கையில் காசு இல்லை சார், அதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே, சொல்லு என்னடா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை சார் நீங்களும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா, அதை பற்றி ஏதாவது தெரியுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லைடா அந்த ஆள் வந்துட்டு பாலோட கொலை வழக்கில் அவர் சஸ்பெக்டாக கருதப்பட்டார், மற்றபடி அவர் பிரச்சனைக்காரெலாம் இல்லை, அவர் மேலே எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி முடியுதில் கதவு சாத்திப்பான். இப்போ சதீஷ் அங்கேருந்து போகிற மாதிரி நம்ம காமிப்பாங்க. இப்போ நம்ம அஸ்ரஃப் என்ன நினைப்பானா, நீ சொன்னது கரெக்டாக தான், அந்த ஆள் பின்னாடி சுற்றி நான் டைம் வேஸ்ட் பண்ணேன், ஆனால் அந்த ஆளே எனக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்தான், அதை வச்சு தான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ அதுக்கடுத்த சீனில் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, சுஜாதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாள்ல, நைட்டு ஆகிடும். இப்போ நைட் ஆன உடனே லூக் ஆண்டனி வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏதோ தேடிட்டுருப்பா. தேடின உடனே நம்ம லூக் ஆண்டனி வந்துட்டு என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிப்பா. அதுக்கடுத்து நம்ம லூக் ஆண்டனி என்ன பண்ணுவான்னா, நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அதாவது மீல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்ச டிஷ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பான். ரெடி பண்ணி வச்சுருக்கும்போது அதை பார்த்தா வந்து அவன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போது சுஜாதாவுமே என்ன நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா, இப்போ கம்பெனியெலாம் இழுத்து மூடிட்டு என்னை இங்கேயே உட்கார வச்சிடணும், நான் புள்ள கொட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சோறு ஆக்கி போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நான் எங்கேயுமே வெளில போகக்கூடாது, நான் இப்படியே இருக்கணும் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டை தட்டி விட்டுகிட்டே இருப்பான். நம்ம லூக்கை இப்போ வந்து எதுவுமே பேச மாட்டான். நான் கேட்குறேன்ல பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மறுபடியும் தட்டி விடுவா. தட்டி விட்ட உடனே இப்போது இவளுக்கு கோபம் வந்த உடனே திலீப்போட ஆவி வந்து தூரத்தில் வர மாதிரி காமிப்பாங்க. திலீப்போட ஆவி வந்துட்டு நிற்கும் அந்த இடத்துல. இப்போ நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி என்ன நினைப்பானா, அப்போது இவளுக்கு கோபம் வந்தால் நீ வருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். அதே நேரத்தில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அஸ்ரஃப் இருக்கான்ல, அவன் வந்து வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம ஹீரோவை பார்க்க வருவான். அதே டைமில் அந்த சதீஷ்ன்றவன் அஸ்ரஃபோட வீட்டு பூட்டை உடச்சிட்டு போய் அஸ்ரஃப் வீட்டுக்குள்ளே போவான். இப்போது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு, அதாவது லூக் ஆண்டனி வீட்டுக்கு வந்துட்டு அஸ்ரஃப்ன்ற போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எதாவது வேலையாக இருக்கீங்களா, நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டம் போயிட்டு தனியாக பேசுவான். இப்போ அஸ்ரஃபோட வீட்டுக்குள்ளே போன சதீஷ் என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒன்று தேடுவான். தேடும்போது ஒரு இடத்துல நிறைய காசு இருக்கும். அந்த காசை பார்த்துருவான். அந்த காசை பார்த்துட்டு அதை எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டேப் ரிகார்டு, அதாவது பழைய காலத்து டேப் ரிகார்டு மாதிரி காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு சாவி மாதிரி வரும். அந்த சாவியை மட்டும் எடுத்துப்பான். இப்போ அதே நேரத்தில் இங்கே பேரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அஸ்ரஃப் இருக்கார்ல, அது நம்ம ஹீரோக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் என்ன பேசுவாங்க அப்படின்னா, அஸ்ரஃப் நம்ம ஹீரோட என்ன சொல்லுவான்னா, இந்த திலீப்ன்றவன் துபாய்க்கு போனது 2 வருஷம் கான்ட்ராக்டில் தான். அவன் இங்கே வீடு கட்டினது, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிலாம் வாங்கினதை பார்த்தா, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா, ஒன்று அவனுக்கு துபாயில் வந்து லாட்ரி அடிச்சிருக்கணும், இல்லைனா அவன் எங்கேயாவது கொள்ளை அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த திலீப்ன்றவன் மிகப்பெரிய திருடன். அவன் மேலே எனக்குலாம் டவுட் வரல. எப்போ வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வர வரைக்கும் அவன் மேலே எனக்கு டவுட் வரல, ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவன் மேலே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம ஹீரோ கையில் காமிப்பான். இது என்ன நியூஸ் தெரியுமா, துபாயில் ஷாஃபி அப்படின்ற ஒரு கொள்ளைக்காரன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கொள்ளடிக்க போனான். கொள்ளை அடிச்சிட்டு வரும்போது அந்த வீட்டோட, அதாவது நம்ம லூக் ஆண்டனி வீடு தான், அந்த லூக்கோட வீட்டில் கொள்ளடிச்சு வந்தப்போ அவங்க ஒய்ஃபை கொன்றுவான்ல, அந்த நியூஸ் வந்து பத்திரிக்கையில் வந்திருக்கும். ஆனால் அவன் யார் வீட்டில் கொள்ளடிச்சான், யாரை கொன்னான், அவங்க பேர் என்ன, எதுவுமே வந்து நியூஸ் பேப்பரில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, அது நான் தான், எப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் தான் முடிவு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நான் கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் நீங்கள் ஒரு இடத்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரன் அஸ்ரஃப் வந்து சொல்லுவான். எங்கே அப்படின்னா, இப்போ அந்த ஷாஃபின்னு ஒரு பேர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வீட்டில் வந்து லூக் ஆண்டனி வீட்டில் 2 பேர் வந்து திருட போயிருப்பாங்க. ஒன்று வந்து திலீப்பு, அவன் தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தனை அடித்து கழுத்தை முடிச்சு கொலை பண்ணியிருப்பான்ல, அவன் பேர் தான் ஷாஃபி. அவங்களோட வீட்டுக்கு போய் தான் இந்த அஸ்ரஃப் விசாரிச்சிருப்பான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ ஃபோட்டோவை காமிச்சிருப்பான் அஸ்ரஃபு. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் சார், இந்த ஆள் வந்தார், இவர் யாருன்னே எங்களுக்கு தெரில, ஆனால் வந்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ஷாஃபியை பற்றி அவங்க அப்பாக்கிட்டையும் அவங்க அம்மாட்டையும் அஸ்ரஃப் கேட்டிருப்பான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஷாஃபியோட அப்பாவும் அம்மாவும் அந்த அஸ்ரஃப்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் என் பையன் கொள்ளடிச்சு தான் சொல்கிறாங்க சார், அவன் தான் கொலை பண்ண சொல்கிறாங்க, அந்த ஆளே கொலை பண்ணிட்டு காசு இருக்குன்றதுக்காக வந்து என் பையன் பேரில் வந்து இது போட்டிருப்பாங்க, அவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தான்னு அங்கேருந்து ஒரு ஆளுங்க கூட சொன்னார் சார், யாருமே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் துபாயில் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ரஃபோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, அஸ்ரஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷாஃபின்றவனுக்கு திலீப் தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான், அந்த திலீப் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறான், ஆனால் அவங்க அதை என்கிட்ட சொல்லலை, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு கூலி கிடைக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட்டு தரணும், அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லக்கூடாது சார். விரோதி செத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், விரோதி செத்துட்டான்னா அவனுக்கு சொந்தமானவங்களையும் பழி வாங்குவோம்ல, விடுங்க பார்த்துக்கலாம், இதெல்லாம் சுஜாதாவுக்கு தெரியுது முடி, நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து என்னை செட்டில் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கிளம்பும்போது, சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது என்ன கேட்பான் அப்படின்னா, ஆனால் எனக்கு இது ஒரு விஷயம் மட்டும்தான் சார் புரியல, நீங்கள் அவனை தேடி வந்தீங்க, எல்லாமே அவனை பழி வாங்கிறதுக்காக வந்தீங்க, ஆனால் அவனோட பொண்டாட்டி ஏன் சார் கல்யாணம் பண்ணீங்க, அதாவது சுஜாதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் தான் புரியல, ஒருவேளை அவளை அவன் தேட வந்துட்டு அவள் அழகில் மயங்கி வித்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் அதுக்காகலாம் அவளை கல்யாணம் பண்ணல, நீங்கள் கூட என்ன இப்படி நினச்சிட்டிங்களா, என்கிட்ட திலீப் கொள்ளையடிச்சிட்டு வந்த காசை வந்துட்டு
இந்த ஊரில் பாதி வாங்கலாம், அதாவது அந்த அமௌண்ட்டு நிறையன்றதை சொல்லுவான். அதில் கொஞ்சம் கூட அவன் செலவு பண்ணல, மீதி அமௌண்ட்டு இவளுக்கு தெரியும் நினச்சி தான் நான் இவளை கல்யாணம் பண்ண, கடைசியில் இவளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அஷ்ரஃப்கிட்ட சொல்லிவிடுவான். இப்போ அஷ்ரஃபும் போகும்போது இந்த ஆள் ஏன் இது சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட சொல்லணும், ஒருவேளை சொன்னால் நான் போய் அந்த காசை தேடி போவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் வண்டியில் போவான். இப்போ நம்ம லூக் வந்து அந்த வீட்டுக்கு வருவான். நம்ம சுஜாதாவை அந்த டேபிள் மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம லூக் வந்து இங்கே நான் உன்னை சமைக்கிறது தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நான் உன்னை அதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், உன்னோட திட்டம் என்ன, நீ இப்போ எதுக்காக கம்முன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக் வந்து இப்போ சுஜாதாவை பார்த்து கேட்பான். இப்போ மறுபடியும் லூக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவள் எதுவுமே பேசாமல் இருக்கிறதால என்னோடய வீடு, என்னோடய காசு, கம்பெனி இதெல்லாம் உனக்கு வேணும் அதுதானே இப்போது அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா சொல்லுவாள். அப்போ நான் வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக் ஆண்டனி கேட்பாப்புல. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னோன்னா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நம்ம லூக் இதனால் கோவமாக என்ன பண்ணுவான் அப்படின்னா டேபிள் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்து தள்ளி விட்ருவான். உடனே கோவமாக என்ன சுஜாதா என்ன சொல்லுவா அப்படின்னா நீ கொஞ்சம் நிப்பாட்டை உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த இடத்துல திலீப்போட ஆவி வரும். திலீப்போட ஆவி வந்தோடனே இப்போது அவளுக்கு வலிச்சா நீ வருவ அதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா நம்ம சுஜாதா ரூமுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ண விடாமல் தடுத்து சுஜாதா கூட வந்து சண்டை போடுவான். கையில் ஏதோ ஒரு திங்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவளை அடிக்க போவான். அடிக்க போன உடனே அந்த ரூம்குள்ளேயும் ஆக்சுவலாக அந்த திலீப்போட ஆவி வந்திருக்கும். அடிக்க போன உடனே அந்த ஆவி வந்து மறைஞ்சு போயிடும், அதாவது திலீப்போட ஆவி வந்து மறைஞ்சு போயிடும். இப்போ அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அஷ்ரஃபும் நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அஷ்ரஃப் என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு சொல்லிட்டு இருப்பார்ல இதேமாரி, அதாவது அந்த ஜெராக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு காப்பி வந்து என்கிட்ட இருக்குது, அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல. எங்கே அப்படின்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ நம்ம அஷ்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட்ட பேசுகிறதுக்காக வெளில வந்ததால் நம்ம சதீஷ்க்கு வந்து அஷ்ரஃப் வீட்டிலேருந்து ஒரு கீ எடுத்திருப்பான். அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் நம்ம சதீஷ். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தார்ல நம்ம அஷ்ரஃப் வந்து அங்கே ஒரு காப்பி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் நான் அஷ்ரஃப் சார் அமிச்சார், அவரோட ட்ரா எதுவும் சரியில்லை, அதாவது அந்த பெஞ்ச் இருக்கும் அதில் ஒரு ட்ரா இருக்கும் அது சரியில்லை, அது சரி பண்ண சொல்லி கீ எதை மாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருக்க டாக்குமெண்ட் எடுத்துன்னு வெளியே வந்துடுவான். இப்போ நம்ம லூக் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்கிட்டேருந்து அவன் திலீப் வந்து கொள்ளையடித்த காசை அவன் கொஞ்சம் கூட பாதி கூட செலவு பண்ணல, அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திலீப்கிட்ட தான் இருக்குது, அந்த காசு எங்கே இருக்குன்னு அவனோட ஒய்ஃப்ஸான சுஜாதாவுக்கு தெரியும்னு நினச்சி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இப்போ நம்ம அஷ்ரஃப்க்கு வந்து நெஞ்சை ஊற்றிட்டே இருக்கும். இப்போ நம்ம அஷ்ரஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ சொன்னதால் ஹீரோவை பற்றி வச்சுருந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அனில் அவங்க அம்மா அவங்க ஃபேமிலிலாம் பேசிகிட்டே இருப்பான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சசாங்கன்னு என்ன பண்ணுவோம் வெளில எங்கேயோ போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வருவான். இப்போ அனில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோமா என்னையா இங்கே வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ரஃபை திட்டுறான். இப்போ திலீப்போட அம்மாவும் அப்படியே கொஞ்சம் கம்முறான்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு சாரி சார் அவன் வந்து என் பையன் திலீப் மேலே ரொம்ப உயிராக இருப்பான், நீங்கள் திடீர்னு வந்து அவனை பற்றி தப்பாக சொன்னோடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அஷ்ரஃப் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த டைமில் கூட திலீப் மிச்ச காசு எங்கே வச்சுருக்கான்னு தெரியுமா, அதை பற்றி எதாவது சொன்னானா அப்படின்னு அஷ்ரஃப் கேட்பான். இப்போ திலீப்போட அம்மா என்ன சார் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, அவன் காசு கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திலீப் அம்மா வந்து சொல்லுவாங்க. ஆனால் அஷ்ரஃப் திலீப் இப்படி தான் காசு கேட்டாலே காசு இல்லை சார் அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான், 5 பைசா கூட தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ரஃப் சொல்லுவான். இப்போது இவங்க காசு வச்சுருக்காங்க ஆனால் இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஷ்ரஃப் என்ன பண்ணுவான் அவங்கள விடவே மாட்டான். இப்போ அந்த அம்மா என்ன சொல்லும் அப்படின்னா சார் என் பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார் காசு எதுவும் திலீப் எங்ககிட்ட கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. ஆனால் அஷ்ரஃப் அப்போ கூட எனக்கு எல்லா பணமும் வேணாம் கொஞ்சம் அதில் பாதி பணம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவான். உடனே கடுப்பான அணில் என்ன பண்ணுவான் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போ நம்ம அஷ்ரஃப் மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சாமர்த்தியமாக அதை ஹேண்டில் பண்ண தெரியல, விட்டுருங்க விஷயம் வந்து வெளியே போய்டும், இதெல்லாம் செஞ்சது வந்து திலீப் உங்கள் பெரிய பையன் அவனாக இருந்தாலும் உங்கள் குடும்பம் மானம் போயிடும், நீங்கள் வெளியே தலை காட்ட முடியாது, நம்ம ஊர் ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ இதெல்லாத்தையும் செஞ்சு திலீப் செத்துட்டான் தான் அப்புறம் அசிங்கமானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்ரஃப் என்ன சொல்லிவிடுவான்னா சொல்லிவிட்டு உடனே வெளியே போகிற மாதிரி போவான். இப்போ நம்ம திலீப்போட அம்மா என்ன பண்ணுவாங்க சார் என்ன சார் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்க, டக்குன்னு வந்து இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார் கொஞ்சம் யோசிக்கிறதா டைம் கொடுங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மறுபடியும் உட்கார வச்சுட்டு அவனுக்கு போயிட்டு ஜூஸ் போட்டு தந்து கொடுத்து குடிக்க நம்ம திலீப்போட அம்மா வந்து கொடுப்பாங்க.
இப்போ நம்ம அஷ்ரஃபுக்கு திலீப்போட அம்மா ஜூஸ் குடிக்க கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஜூஸை கொடுத்துட்டு உட்கார வச்சு குடிக்க சொல்லிட்டுருப்பாங்க. நம்ம அஷ்ரஃபும் குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்போ திலீப்போட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் சொன்னது சரிதான், குடும்பத்தோட மானம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து செத்து போக வேண்டியதுதான் சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது என்னோடய வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததில்லை சார், அது உங்களுக்கும் தெரியும். அனில் கூட சொல்லுவான், அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாருமா, அந்த பொம்பளைக்கிட்ட போயிடுவார் அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவர் போயிருந்தா இந்த ஊர் நான் சரியில்லைன்னு தானே சார் சொல்லியிருக்கோம், எனக்கு ஏதோ குறை இருக்குன்னு தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அவர் என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னா குடிச்சு சாகிறதுக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி வச்சுருந்தேன், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரல சார். ஒரு வாட்டி நம்ம சாகிறதுக்கு முடிவு எடுத்துட்டா நமக்கு எதையும் செய்யறதுக்கு தைரியம் வந்துடும் சார் அப்படின்னு திலீப் அப்படின்னு சொல்லுவோம். சுஜாதா திலீப்போட அம்மா வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் அஷ்ரஃப்ட்ட சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து என்ன சொல்லும் அப்படின்னா, திலீப் என்னோடய பையன் சார், நான் அவனை தூக்கி போட முடியுமா, அவன் தப்பு பண்ணியிருப்பான், அது கடவுள் பார்த்துப்பார், அதை தவிர அவனை வேறு யாரும் தொடர்றதுக்கு விட மாட்டேன், நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அஷ்ரஃப் எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, அஷ்ரஃப் வீட்டு வாசப்படி கேட்டியே அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி விழுந்துருவார். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த அம்மா விஷம் வாங்கி வச்சுருக்குன்னு சொல்லிச்சுல்ல, அந்த விஷத்தை இந்த ஜூஸில் கலந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆளுமே அங்கேயே மயங்கி விழுந்துருவோம். அதாவது சாகப்போகிற நிலைமையில் இருக்கான். இப்போ சசாங்கன் என்ன வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னாடி, அனில் ஏதாவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஆள் செத்துட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அஷ்ரஃப் செத்துட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புடைச்சிருவாங்க. அதுவும் ஒரு போலீஸையே கொண்டுட்டானுங்க. இப்போ இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவனை அந்த போலீஸை வந்து குழி தோண்டி பொறிச்சாங்கல்ல, அதில் நம்ம சசாங்கனுக்கு கொஞ்சம் கூட இருப்பு இல்லை போல், ஒரு செம்ம கோபமாக இருப்பான். இப்போ அப்படியே சுஜாதா என்ன பண்ணுவா அப்படின்னா, லூக் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அங்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு அந்த ஆளு கூட வாழ பிடிக்கலம்மா, நான் எப்பயும் அவரோட பாக்கெட்டில் இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சுஜாதா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாள். இப்போ நம்ம லூக்கு சுஜாதாவை தெரியும், சுஜாதா அம்மா கிட்ட வந்து இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க, நான் அவளை துபாய்க்கு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை சார் அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் எனக்கு தெரில, அவள் வந்து இந்த உறவே வேண்டாம்னு நினைக்கிறா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டா, நான் எதுவும் அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க டிவோர்ஸ்லாம் இது வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அந்த காலம், இப்போ இந்த காலம் அப்படி கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. இப்போது சுஜாதா என்ன பண்ணுவா அப்படின்னா, சதீஷ் வீட்டில் போயிருப்பா. சதீஷோட அம்மா இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திலீப்பும் லூக்கும் இந்த பொண்ணை நிம்மதியாகவே வாழ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க அப்படி சொன்னோடனே சதீஷ் என்ன பண்ணுவோன்னா, அவங்க அம்மா வெளியே கூப்பிட்டு வந்து, அம்மா கம்னூருமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லூக்காவது வந்து இவ்வளோ ஏமாத்தினா, ஆனால் சுஜாதாவுக்கு வழியை கொடுத்தது அந்த திலீப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ திலீப்பை பற்றி அவன் அந்த அஷ்ரஃபோட கேபின்லேருந்து எடுத்தான்ல, அந்த டேபிளோட ட்ராயர்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சுஜாதாட்ட சொல்லியிருப்பான். இப்போ அவங்க சதீஷும் அவங்க அம்மாவை பேசிகிட்டு இருக்கும்போது சுஜாதா அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு, அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அடங்க மாட்டான், அவனை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்கிட்ட சொல்லுவாள் சுஜாதா. இப்போது திலீப்போட அம்மா அனிலை கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த ஷாபின்னு ஒருத்தன், அதாவது நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி வந்து துபாயில் இருக்கும்போது அவனோட துபாய் வீட்டில் போயிட்டு திலீப்பும் இன்னொருத்தனை போய் கொள்ளடிப்பாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஒருத்தனை கழுத்தை உடச்சி அங்கேயே கொலை பண்ணிவிடுவான், அதை சாவடிச்சிருவான். அவனோட அப்பா தான் இவங்க. இப்போது இவன்கிட்ட போயிட்டு, அண்ணன் நான் உங்களை ஒரு கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், அவங்க பையனை கொண்டதும் அவன் தான், நம்ம பசங்க தப்பு பண்ணிடட்டும், அதை வந்து கடவுள் தான் மன்னிக்கணும், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், இப்போ என்னோடய வீட்டுக்காரனை சாவச்சிட்டான், என் குடும்பத்தையே எல்லாமே பண்ணிட்டான், இப்போ எனக்குன்னு இருக்குது திலீப் மட்டும்தானே, கொஞ்சம் காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திலீப்போட அம்மா அவங்ககிட்ட கேட்ட உடனே, இப்போ அதாவது ஷாபியோட செத்து போனால துபாயில் நம்ம ஹீரோ கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பான்ல, அவனோட அப்பாவும் சரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். இப்போ அடியாளுங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ லூக்கு வந்து தேடி போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவான். இப்போ இதே சமயம் இங்கே என்ன இருக்குன்னா, லூக் ஆண்டனி என்ன பண்ணுவான்னா, சுஜாதா வந்துட்டு அதாவது திலீப்போட ஒய்ஃபு இப்போது நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருப்பான்ல, அவள் வந்துட்டு சதீஷ் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு சதீஷை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுவான். ஆனால் நம்ம சதீஷ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போவான். ஹீரோ வீட்டு அந்த கேட், அதாவது கேட்டூரில் ஒரு சின்ன கதவு இருக்கும்ல, அந்த கதவு என்ட்ரி கிட்ட போகும்போது நம்ம சுஜாதா அங்கே நின்றுப்பா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கு. இப்போது கார் நின்னோடனே என்ன ஆகும் அப்படின்னா, சுஜாதா வந்துட்டு அந்த
ஹீரோவோட கார், நம்ம லூக் ஆண்டனி காரை கட்டையால் அடி 2-3 அடி செம்ம அடியாக அடிப்பா கோவத்தால். அடிச்சுட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும். திலீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளக்காரன் நீ தான் எனக்கு தெரியப்படுத்தின, இல்லைனா நான் திலீப்பையே வாழ்க்கை பூரா மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கூட ஸ்கூட்டியில் ஏறி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னா, நம்ம ஹீரோவை வந்து அடிக்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே அடித்து போட்டு உட்காந்து, சார் நீங்கள் இப்போ திலீப்போட அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் திலீப்பை கொலை தானே வந்தீங்க, ஆனால் அவன் செத்து போயிட்டான், அவனை விட்டுருங்க சார், இதுக்கப்புறமா அவனோட ஆவியை தொந்தரவு பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இல்லை, கொலை பண்ணுறது எல்லாமே பழைய ஃபேஷனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை சார் நீங்கள் வருவீங்கன்னு அவனுக்கு தெரியும், ஏதோ பயத்திலே இருந்தான், என்னென்னு கேட்டால் கூட சொல்லுவான், அவன் நிம்மதியே இல்லை, அவன் செத்ததுக்கு அப்புறமாவது அவன் நிம்மதியாக இருப்பான், ஆனால் நீங்கள் அதுக்கும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திலீப் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம லூக் ஆண்டனி என்ன சொல்லுவாப்பில் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நான் பயந்த அன்றைக்கி தான் அவனும் என்னோடய வீட்டுக்குள்ளே வந்தான், வீட்டுக்குள்ளே வந்து 3 பேரை சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லூக் வந்து பார்த்திங்கன்னா அந்த துபாயில் நடந்த மேட்டரை பற்றி சொல்லுவான். இப்போ மறுபடியும் நம்ம லூக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனை நிம்மதியாக இல்லை, அவனை பற்றின நினைப்பு கொஞ்சம் நினைப்பு இருந்தால் கூட அவனை அந்த மொத்தமாக அழிச்சிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக் சொல்கிறான். மறுபடியும் என் பையன் செத்துட்டான் சார், மண் அவனை தின்றுச்சு, உங்களுக்காக கடவுள் அவனை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது கூட நம்ம திலீப் வந்து பார்த்திங்கன்னா, நான் அவனை பழி வாங்க வேணும், அதுக்கான தகுதி எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக் ஆண்டனி சொல்லுவாப்பில். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சார் அவங்க எல்லாம் பண்ணது எனக்காக தான் சார், நான் நல்லா இருக்கணுந்தாங்க பண்ணாங்க, அவங்க என் பசங்க, நான் தான் அவங்க தான் நான். எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்பப்போ சொல்லுவார், நீ செல்லம் கொடுத்து அவங்க 2 பேரையும் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் அவங்க சாகிற வரைக்கும் நான் தான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, திலீப்போட ஆவி வந்துடும். இப்போ திலீப்போட ஆவியை வந்த உடனே நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி கோவமாகிட்டு நம்ம அணிலை வந்து அடிக்க போவான். இப்போ நம்ம ஹீரோ வீட்லேயே அந்த ஷாஃபின்றவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த அம்மா பேசிச்சு இல்லை, அவங்க வந்து ஹீரோவோட வீட்லேயே குழி தோண்டிட்டுருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அடிக்க வருவாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் தான் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்ருப்பான். சண்டை போடும்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க வீட்டை விட்டு போயிட்டு அந்த நம்ம ஹீரோட லூக் ஆண்டனி வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அப்படி இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம திலீப்போட கம்பெனியை சுஜாதா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அடிச்சுட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுவா. அப்படி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவா சதீஷ் கூட. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை தேடிருப்பார்ல ஒரு போலீஸு, நம்ம ஹீரோ சாப்பிட போகும்போது கூட கையை தள்ளி விட்டுருப்பார்ல, பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுருப்பார். அவர் வந்து, எங்கேயா போனால் இந்த அஸ்ரஃப், அவன் பொண்டாட்டி வேறு எனக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு கேட்பார். இப்போ அதே சமயம் இவங்க அதாவது சுஜாதாவும் சதீஷும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. சார் திலீப்பை வந்து கொன்னுட்டாங்க சார், ஆல்ரெடி அவனை கொன்னுட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு சுஜாதா சொன்னோடனே இப்போ சதீஷ் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் சார், லூக் ஆண்டனியோட ஒய்ஃபை வந்துட்டு திலீப் தான் துபாயில் வச்சு கொன்னுட்டான், அதனால் இந்த லூக் ஆண்டனி தான் வந்து திலீப்பை கொண்டு இருப்பான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திலீப் மேலே நம்ம ஹீரோ லூக் ஆண்டனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போது நம்ம சதீஷ் வந்து ஒரு பேக்கோ இல்லை இதுலேருந்து எடுத்து ஒரு மண்டை ஓடு மாதிரி கொடுப்பான். மண்டை ஓடு மாதிரி எடுத்து டேபிளில் வச்சோம். அதை வச்சுட்டு, சார் இதை கொடுத்தா அந்த ஆளோட பசி தீந்துடும், அந்த ஆள் வீட்டில் கிடச்சது தான் இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம சஷாங்கன் வந்துட்டு, அதாவது நம்ம அஸ்ரஃப்கிட்டேருந்து எடுத்த எல்லா டாக்குமெண்ட்டையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் காமிப்பான். இப்போ அதே சமயம் நம்ம சஷாங்கன் வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அப்ரூவர் ஆகிடுவான். அதாவது அந்த பாலனை கொன்னது அந்த அவங்க மாமனார் தானே பாலு, அவங்கள கொன்னது, அப்புறம் அஸ்ரஃபுக்கு வந்து 15 வருஷம் வச்சு கொன்னது எல்லாத்தையும் சொல்லி அப்ரூவல் ஆகிடுவான். இப்போது அவங்க அம்மா, அதாவது அந்த சீதான்னு சொல்லுவாங்க அவங்க பேர், அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பையனுக்காக தான் நான் பண்ணேன், நான் மட்டும் தனியாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ திலீப்போட அம்மா வந்துட்டு மானம் போயிடும், ஊரில் மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே ஒன்று ஒன்று நடக்கும். அவங்க வீட்டில் வந்து நெருப்பு வைக்கிறாங்க ஊர்க்காரங்களாம். திலீப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போர்டில் சம்திங் இருக்கும், அவனோட பேரில் இருக்கிற ஒரு போர்டு கூட அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறாங்க, அதாவது தூக்கி எறிகிறாங்க அந்த ஊர்க்காரங்க. இவனை இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம ஊரில் வச்சுருந்தோம், அப்படி காசுக்காக இவன் என்ன வேணால் பண்ணுவான் போலன்னு சொல்லிட்டு அவனை பற்றி திட்டிக்கிட்டு எல்லாமே அந்த நேம் போர்டு எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு காரில் ஒரு வில்லத்தனமான என்ட்ரியோட போலீஸில் வந்து சரணடைகிறாரு. அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து
வந்து அதாவது உள்ளே வரத்துக்கு முன்னாடியே காரை விட்டு இறங்கி நான் இதோட என்னோடய ஆட்டத்தை முடிச்சிக்கிறேன், சுஜாதா சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன், அவன் இனி எங்கேயும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ நமக்கு இதில் வந்து அணியில் அவன் சாவடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்க மாட்டாங்க. மேபி லூக் ஆண்டனி அவனை அங்கேயே போட்டு தள்ளியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சு நம்ம சதீஷ் பார்த்துட்டு அவன் சதீஷ் மனசுக்குள்ளே சதீஷ் என்ன சொல்லுவான்னா, அந்த ஆளுக்கு இன்னும் திருப்தி ஆகலை, அந்த ஆள் வந்த விஷயத்த முடிச்சிட்டான், ஒருவேளை அந்த ஆள் இதுக்காக தான் அங்கேருந்து வந்திருப்பானோ, எப்போவோ செத்து போன ஒருத்தனை மறுபடியும் சாவடிச்சு அதுவும் வேரோட பிடுங்கி அந்த குடும்பத்துக்கே குழி தோண்டிட்டான், இனிமே அங்கே ஒரு புல்லும் முளைக்காது, இனிமே இப்படி ஒரு திலீப்பும் உருவாக மாட்டான் அப்படின்னு சதீஷ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறான். இப்போ ஸ்டேஷனில் இருந்த திலீப்போட அம்மாவும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க சாப்பிடாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தூக்கில் தொங்கியிருப்பாங்க. இப்போ அங்கே ஸ்டேஷனில் நடக்கிற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆவியாக பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு கூட இப்போ ரொம்ப சந்தோஷம்தான். என்ன மாதிரி ஒரு பழி வாங்குறாயா, மறுபடியும் நான் இன்னொரு படத்தில் உங்களை பார்க்குறேன்.